ஜம்மு காஷ்மீர்ல தீவிரவாதிகள் பஹல்காம் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல ஒரு பெரிய துப்பாக்கி சூட்ல நடத்திருக்காங்க. முழுக்க முழுக்க அங்க வந்தவங்க அண்ட் இறந்து போனவங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் ஆஃப் டார்கெட்டட் பர்சன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே சுற்றுலா பயணிகள் தான். ஒரு டூரிஸ்டா வந்தவங்களை போய் கொலை பண்றாங்க அப்படிங்கிறது எவ்வளவு கீழ்த்தனமான ஒரு விஷயம். நீ வந்து நியாயமா போராட்டம் பண்ண போற, இல்லைன்னா சுட போற, ஏதோ ஒண்ணு நடத்த போற அப்படிங்கும்போது ஆர்மி பர்சன்ஸ் எல்லாம் எங்களுக்காக அங்க நிக்கிறாங்கல்ல, அங்க போய் நேர்மையா பண்ணலாம்ல. நீ அங்க போனேன்னா உன்னை சுட்டு தள்ளி போறாங்க, நீ எங்க இருக்கேனே அடையாளம் தெரியாம அழிக்க போறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அடர்ந்த காடு பக்கம் போயிட்டு நம்ம இது வரைக்கும் அங்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு அசம்ஷன்ல இருந்தது. ஸோ அந்த இடத்துல போய் ஒரு மலை நிறைய ஆக்சுவலி அந்த இடத்துல நிறைய மலைகள் இருக்கா, ஓகேவா? இந்த மலைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்க வந்து ஒரு ரிசார்ட் இருக்கு, அங்க வந்து தங்குற மாதிரி மக்கள் பிளான்ஸ் பண்ணிக்கிட்டு அங்க போறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அடர்ந்த காடு அப்படிங்கும்போது சுட்னமா தள்ளனமா உடனே வந்து போலீஸ் எல்லாம் வரமாட்டாங்க, எந்த ஒரு ஆர்மி பர்சன்ஸும் உள்ள வரமாட்டாங்க. அவங்க வந்து நம்ம சுடுற பர்சன் இறந்துதான் போகணும், அவங்கள வந்து திரும்பவும் உயிரோட போறதுக்கெல்லாம் அங்க வாய்ப்பே இருக்கக்கூடாது, எந்த விதமான ஒரு விஷயமும் அங்க நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூஸ் பண்ண ஒரு பர்சன் ரொம்ப ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அக்சஸ் அந்த அளவுக்கு இல்லாம இருக்கக்கூடிய அந்த பிளேஸை சூஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா தீவிரவாத கும்பல்கள் உள்ள நுழையிறாங்க. இவனுங்களை என்ன சொல்றது, இந்த தீவிரவாதிங்க ஒரு ஒரு அந்த பேரை கேட்டா ஒரு பயம் இருக்கிற மாதிரி ஒரு பர்சனா அவங்க வந்து எல்லாரையும் உருவமைச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த பேரை கேட்கும் போது கோவம் பயம் எல்லாத்தையும் தாண்டி யாரா நீங்களா, மனுஷன் தானா, என்னடா ஜென்மமாடா நீங்களா அப்படின்னு கேவலமா சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து வார்த்தைகள் கிடையாது. அவ்வளவு மோசமான மனுஷங்க தான் இவங்க. அந்த அளவுக்கு ஒரு வேலை பார்த்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க இத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப துல்லியமா சொல்லலைனாலும் 28 நபர்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்துட்டு மெஜாரிட்டி மென், அதாவது ஆண்கள் தான் இறந்திருக்காங்க. பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1-2 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய பேர் படுகாயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டலைஸ்ல இருக்காங்க. இது இவங்க எல்லாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுல்ல, இது வந்து அவனுங்க நினைச்சிருப்பானுங்க, யாரு அந்த தீவிரவாத இந்த லூசு பசங்க நினைச்சிருப்பானுங்க. யாரும் வந்து உடனே காப்பாத்தி கூட்டிட்டு போக முடியாது, யாரும் எதுவும் பண்ண முடியாது, போலீஸ் உள்ள வர முடியாது, ஆர்மி பர்சன்ஸ் உள்ள வர முடியாது. இது ரிமோட் அக்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால யாரும் உடனே வந்து இங்க ரீச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு சுடுறான், கொல்றான், எல்லாரையும் கதற விடுறான், பயமுத்துறான், ஓடி போயிடுறான். காட்டுக்குள்ள ஒரு 2-3 பேரை ஓடிடுறானுங்க. போய் அது உள்ள என்ன ஆகுது, கும்பலா அந்த காட்டு உள்ள எங்க யார் இருக்காங்க அப்படிங்கறத சேட்டலைட் மூலமா நம்ம ஆர்மி பர்சன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, ஓகே, அதை அப்படியே நிறுத்துவோம். ஆனா இவன் நினைச்சிருக்கான் பாத்தீங்களா, அதுக்கு வேற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளவே அடிப்பட்ட பர்சன்ஸ் அண்ட் அங்க இருந்தவங்க, உயிருக்கு போராடினவங்க, பயத்தோட இருந்தவங்க அப்படின்னு எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணி ஏரோப்ளைன் நினைக்கிறேன் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணி அவங்களுக்கான சிகிச்சைகளை கரெக்டா தகுந்த வாரியா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல அவங்க கூட்டிட்டு வரும்போதே பல பேர், அதாவது அங்கே ஸ்பாட்ல இறந்து போயிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கல்யாணம் ஆயிட்டு 6 நாள் ஹனிமூனுக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர், அந்த பொண்ணு வந்து அவ்வளவு அழுகுறாங்க. அதெல்லாம் பார்க்கும் போதே அந்த பாவம் எல்லாம் அவனுக்கு குடும்பத்தையே நாசம் பண்ணும். ஸோ செகண்ட் வந்து என்னோட புருஷனை தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவ்வளவு அழறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவ்வளவு அழும்போது அவன் சொல்றான், நான் உன்னை வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன், உன் புருஷனை நான் கொன்னுடுவேன், நான் இங்க என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் நீ வந்துட்டு உன் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லணும்ல, மோடி கிட்ட சொல்லணும்ல, அதுக்காக நீ உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திமிரு வார்த்தையெல்லாம் அவன் பேசியிருக்கானாம். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப கொச்சையா பண்ணவங்க இந்த மாதிரி இல்லாம பண்ணுவான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு ஒரு நடந்திருக்கு. இந்த ஆண்களை வந்துட்டு என்ன பண்றான், நீ வந்து எல்லாரையும் கேட்கிறான், நீ என்ன மதம், நீ என்ன முஸ்லிமா, நீ ஹிந்துவா அப்படின்னு கேட்டு வந்து சுட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த சம்பவத்துல இருந்த பெண்கள்லாம் கதறாங்க, அலறாங்க. அதை பார்க்கும்போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயோ ஒரு மூலையில இருக்கோம்ல, அது எங்கேயோ இருக்கு. ஆனாலும் ஒரு இந்தியரா, ஒரு இந்திய நாட்டுல இது நடக்குது அப்படிங்கும் போது எல்லாருடைய ரத்தமும் கொதிக்குது. அவ்வளவு பயம், அவங்க பார்க்கும்போது அவ்வளோ ஐயோ அந்த ஸ்பாட்ல அவங்க இருந்திருக்காங்களே, எந்த அளவு சஃபர் ஆயிருப்பாங்க, அவங்க ஃபேமிலியே போயிடுச்சு அப்படின்னு. அவங்க அந்த கஷ்டம் எல்லாமே இருக்கும்போது நாங்க இதெல்லாம் பார்த்தோம், நாங்க உயிர் தப்பி வந்தது பெருசு, என் புருஷனை காப்பாத்துங்க, என் பையனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க கதறதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீ வந்து என்ன மதம் நீனு அப்படின்னு சொல்லி கேட்டு ஹிந்துவா இல்ல முஸ்லிமான்னு கேட்டுட்டு ஒரு ஆண்களையும் பேண்ட் கெழுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் சட்டையை கெழுட்ட வச்சு அவங்களுடைய உறுப்பை பார்த்துட்டு சுட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளவு கேவலம். ஒரு கூட்டமா இருக்காங்க, அவ்வளோ பேரை நிக்க வச்சுன்னு இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் பண்றேன்னா, அவன் வந்து நம்மளுக்கு தெரியும் முஸ்லிம்ஸ் வந்து பொதுவா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், நீ வந்து உண்மையாவே வந்து முஸ்லீமான்றது, நீ முஸ்லீம்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உன்னை சுடுவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஈனப்பிறவியா
அவ்வளவு கேவலமான பிறவையா? நீ தீவிரவாதி என்ன வேணா எக்ஸ்ட்ரீம் போய் தான் கேவலமா வேலை பண்ணுவேன்றதெல்லாம் கரெக்ட் தான். பட் இது வந்து சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், இப்படி இல்லாம பண்றது போச்சு. ஒரு 28 உயிரா போயிருக்கு. ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னும் போது இது வந்து ஒட்டுமொத்தமா எல்லாரையுமே ஒழுக்கிடுச்சு இல்ல. இது வந்து ஐ திங்க் 1990s நடந்துச்சு இந்த மாதிரி ஒரு தீவிரவாதம்லாம். பட் திரும்பவும் பேக் டு ஃபார்ம் இந்தியாவுக்கு இது நடக்குது அப்படிங்கும் போது அது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம எங்க இருந்தாலும் ஒரு சிட்டிக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு பயம் ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் எங்க கூட்டமா இருப்பாங்களோ அந்த இடத்துல தான் அவங்க டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ இன்னொன்னு நினைச்சீங்களா, வெயில் காலம் அப்படின்னு சொல்லி வர்றதுனால மோஸ்ட் ஆஃப் த மெஜாரிட்டி பீப்புள்ஸ் என்ன பண்றாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஒரு பிளேஸா வந்து சூஸ் பண்ணி போறாங்க. ஸோ அவங்க போறாங்க அப்படின்னும் போது நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ திங்க் அமர்நாத் நினைக்கிறேன் சம்திங் ஒரு பிளேஸ் அது அங்கதான் இருக்கு. அங்க வந்து சிவன் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்போது 50 நாள் வந்து கோவில் திறந்து இருக்கும். அதை பாக்குறதுக்காக இப்ப எல்லாருமே வந்துட்டு யாத்திரையா நடந்து போவாங்க. அந்த மாதிரி போகும்போது எல்லாருக்கும் பயத்தை இப்ப உருவாக்கிட்டானுங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து டோட்டலா இன்டர்னலா பயங்கரமான ஒரு பாலிடிக்ஸ் தான் அங்க நடக்குது. ஸோ இவனுங்க வந்து இனிமே யாரும் இங்க உள்ள வரக்கூடாது, நம்மளை பார்த்தாவே பயப்படணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றானுங்க. ஸோ உள்ள போயிட்டு இவன் எப்படி இது நடந்திருக்கு, யார் இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேட்கும்போது அவனுங்க சொல்றாங்க, இது வந்துட்டு காஷ்மீர் வந்து எங்களுக்கு சொந்தம், ஆனா கிட்டத்தட்ட ஒரு 80,000 குடும்பங்கள் மேல வெளி மாநிலங்கள்ல இருந்து வந்து தங்கியிருக்காங்க. மாநில பற்றின் காரணமா தான் நாங்க அவங்க எல்லாம் வந்து சுட்டோம், அவங்களுக்கு பயம் இருக்கணும், வெளியில இருந்து யாரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க இப்படி பண்ணோம் அப்படின்னு. என்ன பைத்தியமா நீங்க? உங்களுக்கு இன்கம், சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்க இருந்து வருது? இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வருவாங்க, தங்குறாங்க, பாக்குறாங்க, செலவு பண்றாங்க, உங்க மக்கள் கிட்ட சாப்பிடுறாங்க, அங்க நடக்குது, எல்லாமே நடக்குதுல்ல. இதுல நீயும் வாழ்ற ஒரு பக்கம் ஒரு பங்குல, அப்போ இதுல கொல்லணும், இங்கேயே சாப்பிடுற, இங்கேயே பணத்தை வாங்கிக்கிற, இங்கேயே எல்லாம் பண்ற, எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில நீ எனக்கு சோறு போடல, உன்னை சாவடிச்சிருவேன்னு சொன்னா நியாயமா? அப்படிதான் பண்ணிருக்கானுங்க. சோ இந்த ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு பக்கம் வந்து தீவிரவாதம் ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு சில ஏரியாஸ்ல. இதுல வந்து நம்ம இந்தியாவா இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் ஒரு கொலாப்சேஷன்ல இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் ஒரு உணர்வு பூர்வமா பார்க்கும்போது அமைதியான ஒரு இடமா இருக்கு அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம பிரிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஜம்மு காஷ்மீர் அண்ட் வந்து லடாக் அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர் அது இடத்துமே இப்படி பிரிச்சுட்டாங்க. ஓகேவா? இதை பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் சுமூகமா எந்த பிரச்சனையும் இல்லை, காஷ்மீர்லாம் வந்து ப்ராப்ளம் இல்லாம மக்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாதுவா சாதாரணமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த நேரத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக் தான். அடுத்தடுத்து வந்து மக்கள் கூடுற விதமாக நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது யாருமே வரக்கூடாது, எல்லாருக்கும் பயம் இருக்கணும், நாங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்கணும்னு சொல்ற மாதிரி ஏன் இந்த விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் பத்தி உளவுத்துறையில இருந்து எல்லாரும் பார்க்கும் போது விசாரிக்கும் போது அவங்க சொல்ற விஷயம், பாகிஸ்தானுடைய ஒரு கவனம் இல்லாம இந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறாங்க. ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி கூட இந்தியாவில இருக்கிற ஒரு மனுஷனும் இந்தியன் தான், நம்ம முஸ்லிம்ஸா இருந்தாலும் அவன் இந்தியன் தான். அவன் வந்து ஒரு முஸ்லீமா நாங்க பிரிஞ்சு வரோம், இந்தியா விட்டு நாங்க வெளியேறோம் பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வரும்போது அவன் உண்மையான முஸ்லீமா இருந்தா நம்ம கூட தானே வந்திருக்கணும். அவன் வரல அப்படின்னா அவன் ஹிந்து தானே, அவனும் நம்மளுக்கு எதிரி தான் அப்படின்னு சொல்லி 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 அவங்கள இருக்கிற ஆட்களை வளர்த்துட்டு இருக்காங்களாம். நம்ம என்ன பாகிஸ்தானை பார்த்தா சுடு, நீ சுடு அப்படின்னு சொல்லி நம்ம வளர்க்குறோம், லூசு பசங்களா இருப்பாங்க போல. ஸோ இதை சொல்லி சொல்லி அவங்க வளர்த்து ஒரு குட்டி குழந்தைக்கு கூட மைண்டுக்குள்ள இந்தியாவை பார்த்தா ஒரு பொறாமையா இருக்கணும், அவங்கள நம்ம வளர விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்து அவங்க விதைச்சு வச்சிடறாங்க போல் இருக்குது. எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, என்னத்த சொல்லவும் தெரியல. இந்த நேரத்துல கரெக்டா வந்துட்டு அமெரிக்கா துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வந்து இங்க சுற்றுலா பயணமா இங்க வந்திருக்காரு. அவர் இறங்குறாரு, இந்தியா ஃபுல்லா சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வராரு. அந்த ஒரு தருணத்துல அவனுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை பாக்குறாங்க அப்படின்னும் போது எப்படி வந்து இந்தியாவை அவங்க டிராபேக் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? சோ எப்படியாவது நம்ம வளரக்கூடாது, அவனுங்க சைட்ல இருந்து ஒரு விஷயம், அந்த கள்ள நோட்டு விஷயத்த மோடி வந்து டப்புன்னு ஸ்டாப் பண்ணி நீ ஒன்னால பொழைக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி ஆஃப் பண்ணிட்டாரு. பல விஷயங்கள் அவங்க நம்மளால பாதிக்கப்படுறதுனாலயா அது என்னவோ தெரியல, அவங்களுக்கு தேவை அதெல்லாம், ஆனா அவங்களுக்கு புரியாம என்ன எப்படி நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா பிளே அவங்க பண்றாங்களான்னு தெரியல. அண்ட் இன்னொரு பக்கம் பங்களாதேஷும் இவங்களும் சேர்ந்து பொலிட்டிக்கலா கூட நம்மளை அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஏன்னா ஒரு பெரிய போர்ட்டே வந்து உனக்கு இதுல இருந்து உனக்கு எதுவும் கனெக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் பிளாக் பண்ணிட்டாரு மோடிஜி. ஸோ இவர் பண்ணதுக்கு அப்புறம் உள்நாட்டு பகைகள் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி வெளியில நம்மளை பார்த்து அவங்க இன்னும் காண்டாகி இவங்களை வந்து வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் இணைஞ்சி உனக்கு நான் இவ்வளவு கொடுக்குறேன் அவ்வளவு கொடுக்குறேன்னு பேசி கூட அதை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னும் போது அவங்களுடைய டோட்டலா அவங்களுடைய ஒரு
எங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே இதுதான் அப்படின்னு சொல்லி காஷ்மீர்ல இருந்த நிறைய மக்கள் இருந்தாங்கல்ல, வருவாங்க, அவங்க கிட்ட ஏதாவது விற்பாங்க, ஒரு பஜ்ஜி போண்டா கடை கூட வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வாழ்வாதாரமா எங்களுக்கு பேசிக்கான ஒரு நீட்ஸ் நாங்க இதை வச்சுதான் எங்க ஃபேமிலியை ரன் பண்ணுவோம், இந்த மாதிரி பாவை பசங்க பண்ணிட்டானுங்க, இதுக்கப்புறம் எங்க வாழ்வாதாரம் கூட போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கதறாங்க. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் போதும் இதை நினைச்சும் அவங்க வந்து அவ்வளவு அளவுக்கு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஏப்ரல் 30 வரைக்கும் எந்த விதமான விமானங்களும் ஏர் இந்தியா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த டூரிஸ்ட் பிளேஸ் போகணும், இல்ல அங்க போகணும் இங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் எங்கவுமே பிளான் பண்ணாதீங்க. 30 வரைக்கும் அனைத்தும் ரத்து அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, எங்கேயுமே கிடையாது அப்படின்னு. இதனால நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு சூழலாகவும் இந்த விஷயம் மாறி இருக்கு. பட் அது கஷ்டமா இருந்தாலும் நல்லதுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்திருக்கும் போது எல்லாரும் அவங்களுடைய கவனத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சமாவது அனலைஸ் பண்ற ஒரு டைம் பீரியடா அது இருக்கும். அண்ட் அகெயின் அமித்ஷா அவர்கள் வந்துட்டு ராத்திரியா அந்த இடத்துக்கு நான் உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடியினுடைய ஆர்டர் படி அவர் அங்க போயிடுறாரு. மோடிஜி அவர்கள் வந்து கரெக்டா சவுதி அரேபியாவுக்கு ஒரு சுற்றுப்பயணமா அவர் அங்க போயிருந்தாரு. சோ அங்க இருந்து அவர் என்ன பண்றாரு, ஒரு 2 நாள் பிளான் இருக்கிறத என்ன பண்ணிட்டாருன்னா முன்னாடியே அதெல்லாம் முடிச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு அவர் வந்தாச்சு. நிர்மலா சீதாராமன் அவர்களும் அதே மாதிரி வெளிநாடுகள்ல தான் இருந்தாங்க. அவங்களும் அவங்களுடைய பிளான்ஸ் எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டு உள்ள வந்துட்டாங்க. இந்த மாதிரி வெளியில இருக்கிற எல்லாருமே அவங்களுடைய வேலைகள்னு பல விஷயங்கள் இருக்கும்போது அங்கங்க போனவங்க எல்லாரும் திரும்பவும் நாட்டு பற்றின் காரணமா நம்மளுடைய நம்ம மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அவங்களும் அங்க வந்து உட்காந்துட்டாங்க, ஆஜர் ஆயிட்டாங்க. சோ இது வந்து நீங்க இப்பவே போய் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி பர்சன்ஸ் கிட்ட கேட்கும் போது, சார் இது வந்து ஒரு பெரிய காடு, இந்த காட்டுக்குள்ள நம்ம இப்பவே போய் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது, சேட்டலைட் உதவி வேணும், நம்ம அதுல வந்து யார் யார் எங்க இருக்காங்க அப்படிங்கறது ஃபுல்லாவா பக்காவா ஸ்கெட்ச் போட்டு நம்ம காலையிலேயே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்மி பர்சன்ஸும் அவங்களுடைய வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த காட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய அடர்ந்த காடா, அந்த காட்டுக்குள்ள இவங்க எல்லாம் எங்கெங்க குழுக்களா இருக்காங்க அப்படிங்கிறதையும் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி இவங்களை சீக்கிரமா ஒரு துண்டு கூட அங்க அசையாது, ஒரு அச்சு அசராம அந்த இடத்துல இருக்கிற எவனா இருந்தாலும் புடிச்சு திம்சம் பண்ண போறாருங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இப்போ என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட வந்து நார்மலா பேசும்போது அவங்களுக்கு பிஜேபி சுத்தமா பிடிக்காது அப்படின்னாலும் அவங்க சொல்ற ஒரு விஷயம், அது வந்து அவர் வந்து அங்கங்க வாங்குறாரு, மக்கள் கிட்ட வந்து கொஞ்சம் அப்படி பண்றாரு, அதெல்லாம் ஓகே. ஆனாலும் நாடுன்னு வரும்போது மோடி மாதிரி இருக்கவே முடியாது, அவர் கன்ஃபார்ம் பாரு பாகிஸ்தானை வச்சு செய்வாரு, அது இருக்குமா இல்லையானே தெரியாம அழிச்சிருவாருங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்து எல்லார்கிட்டயுமே அது இருக்கு. ஈவன் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, எனக்கு இது பிடிக்கும் இந்த கட்சி பிடிக்காது அப்படிங்கிறத தாண்டி தேசப்பற்று ரொம்ப அதிகம் இருக்கு நரேந்திர மோடி அவர்களுக்குன்னு தெரியும். சோ நம்ம மக்களே ஒருத்தன் உள்ள வந்து தொட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு இருக்குமா இருக்காதாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். சோ அமித்ஷாவும் மோடிஜி அவர்களும் வந்துட்டு என்ன பண்றாங்க, அமைச்சர்கள் எல்லாரையும் கூட்டம் கூட்டி ஒரு ஆலோசனை கூட்டம் ஒண்ணு நடத்த போறாங்க. அதுல நிறைய விஷயங்கள் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன நடந்துச்சு, இன்னும் என்ன பண்ண போறாங்க, அதுல யார் யாரை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தகவல்களும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரதான் போகுது. இதன் மூலமா நம்மளுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டையில முக்கியமான ஆட்கள் எல்லாரையுமே டெல்லி அமைச்சிருக்கிறாரு. அமைச்சு நம்மளுடைய இந்தியாவை சார்ந்த 3 நபர்கள் வந்து அங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ அவங்கள போயிட்டு ரெக்கவர் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களும் தமிழகத்தின் மூலமா உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அங்க காஷ்மீர்ல சிக்கிக்கிட்டு வர முடியாம ஏதாவது ஒரு சூழலில் நீங்க வந்து அவதிப்பட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு பட்சத்துல தமிழகத்தின் சார்பா டெல்லியில உங்களுக்கு அவசர நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க அதை கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்துடலாம், ரெக்கவர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ நம்ம சைட்ல இருந்து முதல்வர் அவர்கள் சூப்பரான வேலைப்பாடுகள் பண்றாரு, ஆனால் இவர் ஏங்க அங்க போல அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து டோட்டலா எல்லாரும் அங்க போயிட்டா அவங்களுடைய நாடு அவங்களுடைய ஸ்டேட் அப்படிங்கறத பார்க்கணும் இல்லையா, அதுலயும் சில சிக்கல்கள் இருக்குங்கிற மாதிரி ஆலோசகர்கள் பல பேர் ஒரு விமர்சனம் கொடுத்துட்டு இருந்தாலும் மகாராஷ்டிராவை சார்ந்த நிறைய பேர் வந்து டூரிஸ்டா அங்க போயிருக்காங்க. ஹரியானா, பஞ்சாப், குஜராத் அப்படின்னு சொல்லி எல்லாருமே, அதுல தமிழகத்துல இருந்தும் ஒரு 3 பேர் அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரீசெண்டா வந்துட்டு வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஹிந்துஸ் விழா பார்த்து சூறையாடணும், ஹிந்துஸா பார்த்து கொலை பண்ணணும் அப்படின்னு. ஹிந்துஸை ஏன் அவ்வளவு மோசமா ட்ரீட் பண்றாங்கன்றதே புரிய மாட்டேங்குது. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் அவங்க தான் அப்படின்னு தெரியுது, இங்க இவங்க எல்லாம் தான் முக்கியம்னு தெரியுது. உனக்கு பிடிக்கல நீ ஒதுங்கி போயிட்டே இருக்க வேண்டியது, அதுக்கப்புறம் ஏன் அவங்கள டார்கெட் பண்ணி, இதெல்லாம் வந்து ரொம்ப 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 சொல்றதுக்கே வார்த்தை கிடையாத மாதிரி கேவலமான விஷயங்கள் தான் தொடர்ந்து டோட்டலாவே நடந்துட்டு இருக்குங்க. வருமானம் இவங்க கிட்ட இருந்து வருதுன்னு தெரிஞ்சு அவன் கொலை பண்ணியிருக்கான். நம்ம தான் வந்து ஒரு வாழ்வாதாரமே இவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்கன்றதையும் தெரிஞ்சு அவனுக்கு வந்து இவ்வளவு மோசமான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்துஸே வந்து அவங்க ஹிந்து கோயில் போனோம் அப்படின்னாவே நம்ம எல்லாம் போய் பாகிஸ்தான்ல போற மாதிரி ஒரு ஜர்க்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல்லா ஒரு ஃபோர்ஸஸ் வரும் இல்லையா கூட, அதை வச்சுதான் அவங்க வந்து கோவிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரி பல ஃபோர்ஸஸை வச்சுக்கிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்படிங்கும் போது இவங்க எல்லாம் வந்து என்னத்த சொல்றது, நம்மக்குள்ள இந்தியாக்குள்ள இருக்கிறதுக்கு காஷ்மீர் இருக்குதுங்கும் போது
போதே இது எங்க கிட்ட இருந்திருக்கணும், காஷ்மீர் அழகா இருக்கான அது இந்தியாவுக்குள்ள இருந்ததுதான் தப்புங்கள்லாம் சொல்ற விமர்சனங்கள்லாம் எவ்வளவு ஒரு மோசமான விமர்சனங்கள். இந்த மாதிரிலாம் அவங்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து. சோ இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கிற இந்த நிலையில பல பேர், அதாவது பிஜேபிக்கு எகென்ஸ்டா இருக்கிற நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிஜேபி வேணும்னே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க, அவங்க தூண்டி விட்ட விஷயமா தான் இருக்கும், இவங்களோட டிராமாவா இருக்கும், இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களத்துல இப்ப எலெக்ஷன் வர்றதுனால அவங்க யாரு, அவங்களுடைய போர்சஸ் என்ன, இத்தனை பேரை கண்டுபிடிச்சிருக்கோம், இத்தனை பேர் சுட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க காமிக்கணும்ல, அதுக்காக அவங்க ஏற்பாடு பண்ண ஆளு அப்படின்னு. இன்னும் மனசாச்சே இல்ல. ஆர்மி பர்சன்ஸ் அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நம்ம இங்க நிம்மதியா தூங்குறோம்னா அது அவங்களாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள்ல கூட நம்ம கேட்டிருக்கோம்ல, யாராவது சொல்லி கேட்கறதுனால எப்படி எல்லாம் கேட்டிருக்கோம். தெரிஞ்சு அவங்க எல்லாம் வர்றதுக்குள்ள மக்கள் செத்து போயிருக்காங்க. இந்த மாதிரி யாராவது உயிரெல்லாம் எடுக்கிற அளவுக்கு போகுமா? கொஞ்சமாவது தயவு செஞ்சு யோசிச்சு பேசுங்க. கட்சியை தயவு செஞ்சு விட்டுருங்க. நம்மளுடைய நாடு இது அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்மளுக்கு அகேன்ஸ்டா இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க, நம்ம மக்களுக்கு அகேன்ஸ்டா அது நடந்திருக்குங்கிறத யோசிங்க. கட்சியை தயவு செஞ்சு இழுத்து தேவையில்லாம எந்த கட்சியோ பத்தியுமே தேவையில்லாத விமர்சனங்கள் இந்த நேரத்துல வேண்டாம் அப்படிங்கிறது பலரின் கருத்தாவும் இருக்கு. இங்க உள்ளூர்ல பேசுற விஷயங்களை பார்க்கும்போது வெளிநாடுகள்ல இருந்து மோடி அவர்களுக்கு வர ஆறுதல் விஷயங்கள் இந்தியாவுக்கு வர ஆறுதல் எவ்வளவு மேலேப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ட்ரம்ப் சொல்றாரு, இந்த மாதிரி இந்தியாவினுடைய மேலேயே வந்து நீங்க தாக்குதல் பண்ணிருக்கிறீங்க பாகிஸ்தான் அப்படிங்கிறது கண்டனக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. நாங்க என்ன நடந்தாலும் சரி, இந்தியாவுக்கும் மோடி அவர்களுக்கும் நாங்க வந்து கண்டிப்பா ஒரு பெரிய சப்போர்ட்டா இருப்போம், நாங்க ஆதரவா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நடந்த விஷயத்துக்கு வருத்தமா இருக்கு எனக்கு அப்படிங்கிற அவருடைய ஆறுதலை அவர் சொல்லியிருக்காரு. அது இன்னொரு பக்கம் வந்துட்டு ரஷ்ய அதிபர் புட்டினும் வந்து இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கல, பட் நடந்திருக்கு, இதுக்கான ஆறுதல் நாங்க கொடுக்குறோம், உங்களுக்கு எப்பவுமே எங்களுடைய சப்போர்ட் இருக்கும், நாங்க எப்பயும் உங்களை விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய இடத்துல இருந்து, இஸ்ரேல்ல இருந்து அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நிறைய பேர் நிறைய ஊர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆறுதலை வெளிநாடுகள்ல இருந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்தியாவுக்காக. சோ யாரு என்ன எப்படி பேசிட்டு இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற நாட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்த நம்மளே வந்து தப்பா வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. இது நடந்திருக்கு, இது உண்மைதான், இது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாலும் இதுக்கான சொல்யூஷன் என்ன, அவங்க என்ன எடுத்து வைக்க போறாங்க அப்படிங்கறதையும் பார்க்கணும். பல கட்சி தலைவர்களும் என்னென்னவோ பேசியிருந்தாங்க. காங்கிரஸ்ல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி இறந்திருக்காங்க, இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, காஷ்மீர் அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க, இது வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இனிமேவாவது ஒழுங்கா வேலை பாருங்கிற மாதிரி பாஜக வந்து நிலுவையில வைக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க இங்க வைக்கிற விமர்சனங்கள் வேற, அதை வந்து மொத்தமா டோட்டல் பண்ணி நீ தான் பண்ண அப்படின்னு சொல்றது வேற. டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும். நம்மளும் வந்து இந்த 28 நபர்கள் இறந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலி வந்து இதுல இருந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆகணும். இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு கண்டிப்பா வந்து இது புரிஞ்சு அவங்க மைண்ட் அக்செப்ட் பண்றதுக்கு இப்பெல்லாம் அவங்க சூழ்நிலை அந்த மாதிரி இருந்திருக்காது. ஸோ எல்லாமே வந்து கடவுள் அவங்களுக்கு நல்ல மாதிரி ஒரு மனசை கொடுத்து அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண ஒரு ஸ்டேட்டையும் கொடுத்து தைரியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சார்பில் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த இஷ்யூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மளுக்கு சேஃப்டியே இல்லப்பா இந்த உலகத்துல, இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லும் போது எங்க இருந்தோ யாரோ வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் செய்யும் போது உங்க மனசு எப்படி வலிக்குதுங்கிறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாத்தையும் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.